நான் ஜெபிக்கிறேன். அதிக நேரத்தில் நம்ம சதத்தில் நேரம் சொல்லுங்க போகிறேன் சொல்லுவேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி. ஏசாயா 54 நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏசாயா 54 ஏசாயா 54 கடைசி பகுதியில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாடமான ஒரு வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமே வாய்க்காதே போகும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 1 2 3 வாசியம் வாங்கிய வசனம் வாசிங்க. சத்து யோவா தீகா சதா வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் அவருடைய நீதியுமாய் இருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமே வாய்க்காதே போகும். இப்படி சொன்னீங்கன்னா வாய்க்கோன்னு சொல்றேன். நான் திரும்ப சொல்றேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமே வாய்க்காதே போகும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ராத்திரிகளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசும். நீங்கள் பேசினால் போதும், அற்புதம் நடக்கும். நீங்கள் பேசினால் அதிசயம் நடக்கும். ஆகவே இந்த ராத்திரிகளோட பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறார். பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல வேகமாக ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இரவு முழுவதும் ஒரு 3 மணிக்கு 3 மணி வரைக்கும் மேல போகிற இங்கே கீழே உட்கார்ந்து ஜோமணிகள் நாளை சமூகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறது. அநேக காரியங்கள் கர்த்தர் என்னோட கூட தீர்க்க தரிசனமாய் தேவன் பேசினார். ஆண்டவர் சில நல்ல காரியமும் சொன்னார், சில தீமையான காரியமும் கர்த்தர் சொன்னார். இனி வரும் நாட்களிலே ஒரு மரண ஆமை உலகம் முழுவதும் நீங்கள் அதை கேள்விப்பட போகிறீர்கள், பார்க்கத்தான் போகிறீர்கள். அநேக மரண சத்தங்கள் நிறைய ஸ்பிரிட் ஆஃப் டெத் உலகம் முழுவதும் பரவ போகிறது. ஜனங்கள் ஆகாரத்தை சாப்பிட்டு சாப்பாட்டினால் ஜனங்க மறிக்க போறாங்க. குடிக்கிற தண்ணீரினால் மக்கள் மறிக்க போகிறார்கள். பயங்கரமான தீவிரவாதமான காரியங்கள் நடக்க போகிறது. இது எல்லாம் மரணம் மரணம் மரணம். எங்க பார்த்தாலும் மரணமும் துயரமும் நடக்க போகிறது. அதுவே ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே இப்படிலாம் பயங்கரமா மரணம் நடக்க போகிறது, உன்னுடைய சபையில கூட 2 மரணம் நடக்க போகிறார். நான் பயந்து கொண்ட 2 வாலிபர்கள் 2 பேர் மறிக்க போகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னோன்னே அதை நினைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்பான்னு சொல்லி ஆண்டவர் பேர் சொல்லி சொன்னார். இவங்களுக்கு நடக்க போகிற ஒரு வாலிபனும் ஒரு முதியவனும். ஆண்டவர் சொன்னார் எங்களுக்கு நடக்கக்கூடாது அப்பான்னு சொல்லி அவர்களுக்காக கண்டிப்பா ஜெபம் ஆரம்பிச்சேன். அது நடக்கக்கூடாது, சபையில் அப்படிப்பட்ட ஒரு மரண ஆவி வரக்கூடாது என்று ஆண்டவருடைய சமூகத்தில் 3 மணி நேரம் உட்கார்ந்து தேவி அழுந்தேன். அதை குறிப்பிட்ட ஒரு விடுதலை வந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தரிசனமாக கர்த்தர் பேச ஆரம்பித்தார். நான் ஏற்கனவே போய் சரி 4 மணிக்கு மேல உறங்கலாம் போகும்பொழுது அங்கேயும் ஆண்டவர் என்னோட கூட பல காரியத்தை கர்த்தர் பேசினார். என்னால் தூங்க முடியல, யோசிக்க ஆரம்பித்தேன், சிந்திக்க ஆரம்பித்தேன். நாம் வாழ்ந்து விடுவோம், நாம் ஜெயித்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன இந்த பேர்களாம் ஆண்டவர் என்ன நடக்க போகிறது, அநேக பின்மாற்றம் அடைய போகிறார்கள், அநேக சமூகங்கள் வேலை இழக்கிற ஒரு சூழ்நிலை. காரணம் கிட்ட ஏன் ஆண்டவரை இதனால் கர்த்தர் அனுமதிக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார், உண்மையாய் தேவனாக நாங்கள் ஆசீர்வதிப்பேன். ஆனால் சில பேர் நன்மையை பெற்றவரை மறந்து விட்டார்கள். நன்மை பெறுகிற வரைக்கும் அவரை தேடி வருகிறார்கள். ஆனால் நன்மை பெற்றவர் அவர்களை மறந்து வருகிறார்கள். நான் சீக்கிரம் வரப்போகிற ராஜாதி ராஜா என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். நான் என்னுடைய இறக்கம் முடிய போகிறது, என்னுடைய கிருபை முடிய போகிறது, நான் நியாயாதிபதியாக வரப்போகிறேன் என்று அவர்கள் மறந்து விடுகிறார்கள் என்று ஆண்டவருடைய கோபமான முகத்தை நான் பார்த்தேன். எங்கள் பிள்ளைகளை முழங்கால் பிடி தேவனுடைய சமூகத்தில் அழுக ஆரம்பித்தேன். தயவு செய்து நீர் இன்னைக்கு நம்பி கொடுத்த ஆத்மா மேல எந்த அபாயம் வரக்கூடாது.
ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது. அனுப்பப்படுகிறது என்பதாக உருவாக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, அனுப்பப்படுகிறது என்பதாக. ஒரு தெய்வ பிள்ளைகள் நடந்துருச்சுங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை யுத்தம் தான். ஒவ்வொரு நாளும் பலவிதமான சோதனைகளை போராடி 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 யுத்தம் செய்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருமே நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன், நான் ரிலாக்ஸா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை ஊருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி அவன் சொன்னான் என்றால் அவனை போல அண்டா போல ஆகாசம் போல உலகத்தில் யாரும் இல்லை என்று நான் உறுதியோடு சொல்ல முடியும். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும், ஏதாவது ஒரு வேதனை, ஏதாவது ஒரு தலைப்பு, ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு சச்சரவு அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கை, நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஒரு பிரச்சனை உள்ள வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தபடினால், தேவனுடைய இரக்கம் நம்ம மேல இருந்தபடினால், தேவனுடைய தயவு நம்ம மேல இருந்தபடினால், இது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்பட்டதாக. அந்த நீட்டப்பட்ட கரம் நம்ம மேல இருந்தபடினால் ஒவ்வொரு நாளும் நாம் அற்புதத்தை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த யுத்தத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனுடைய பெருமை அல்ல, சாதியம் அல்ல, ஆவியானவரே காரணம் நடத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் கரம் நம்ம மேல் இருக்கிறபடினால், தேவனுடைய கரம் நம்ம மேல் நீட்டப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் தேவனுடைய கரம் நம்ம மேல் இருக்கிறது. அவருடைய தயவு நம்ம மேல் இருக்கிறது. அவருடைய இரக்கம் நம்ம மேல் இருக்கிறது. அவருடைய நீதி நம்ம மேல் இருக்கிறது. எல்லா கைகளும் இயேசு கர்த்தாவே உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய கரம் நீட்ட சந்தாசம் ஆண்டவரே. சந்தோஷம் முடிக்கப்பட ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டால் போதும். ஆண்டவருடைய கரம் நம்ம கடந்து வந்தால் போதும். எந்த ஆபத்தும் நாசமோசமோ தேவன் திரும்ப சொல்றார், நீ எழுதி வச்சுக்க. நாடகம் மொட்டை அடிக்கணும். அவன் சொல்ல பார்த்து அவர் உறுதியா சொல்றேன்னா அவனா முடி வெட்ட மாட்டேன். ஒரு அவன் சொல்லல, எழுதி வச்சுக்க. தேசத்துல திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா பிளாக் அவுட் ஆக போகுது. பயங்கரமா ஒரு பிளாக் அவுட் ஆக போகுது. ஜனங்கள் பணம் எடுக்க முடியாமல் தத்தளிக்க போகிறார். பணம் இருக்கிறவன் தத்தளிப்பான், பணம் இல்லாதவனும் தத்தளிப்பான். ஒன்று. இரண்டாவது, திரும்ப சொல்றேன், கட்டடங்கள் சீக்கிரமாக விழ போகிறது. மிக சீக்கிரமாகவே கட்டடங்கள் உங்கள் கண் முன்பதாக விழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அது தேவனுடைய பிள்ளைகளை ஏனோ தானமா சொல்லக்கூடாது. உடைவதும் அசைப்பதும் நான் பார்த்தேன். நடுவில் மலேசியாவில் இருக்கிற அந்த அஸ்திவாரம் உடைவதும் அதை அசைப்பதும் என்னுடைய தரிசனத்தில் நான் பார்த்தேன். அப்படின்னா தேசத்தின் அஸ்திவாரங்கள் உடைகிறது. பகுதியிலும் பேரான் பகுதியிலும் சிலைமோலியும் சில பாதிப்புகள் நடப்புகிறது. நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது நடக்கும். இது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ஆனால் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய கரம் தேவ பிள்ளைகள் நீக்கப்பட்டு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொன்னா படிக்கும். ஆமென் சொன்னா படிக்கும். ஆமென் சொல்லுங்க. சத்தமாக ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு ஆண்டவர் நடத்துவார். கர்த்தர் சொல்றத நீங்க செய்யணும். கர்த்தர் சொன்னா நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. சொல்றாரு, வருகிற குட் ஃப்ரைடே ஆராதனை மிஸ் பண்ணிடாதீங்க. வருகிற அடுத்த வாரம் முழுவதும் ஆண்டவரை தேடுங்கள். ஒரு வித்தியாச அனுபவத்தை கர்த்தர் நடத்த போகிறார். எல்லாரும் ஆமென் சொல்ல வேண்டும். உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், எல்லாம் சொல்லுங்க, உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். எல்லாம் சொல்லுங்க, உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். அதுல மூன்று காரியம் இருக்கிறது. முதலாவது மனிதனால் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். இரண்டாவது பிசாசினால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள். மூன்றாவது நம்மளே வினை வச்சுக்கிட்டு நம்மளே ஒரு விதமாக செயல்படுகிற சில ஆயுதங்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில அனுதினமா சில போராட்டத்தை நாம் சந்தித்து வருகிறோம். கவனிங்க, அது எப்படிப்பட்ட ஆயுதமா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அதை உடைத்து போட போகிறார். கேட்கல எனக்கு, எப்படிப்பட்ட ஆயுதமாக இன்னைக்கு ஏசாப்பா உடைக்க போகிறார். இன்னைக்கு அதை உடைய போகிறது. இன்னைக்கு அதை உடைய போகிறது. இன்னைக்கு அதை உடைய போகிறது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya.
அப்ப உருவாக்கப்படுகிறது. சும்மா வரல, உருவாக்கப்படுகிறது. முதலாவது தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4:5. தானியேல் 6:4-5 வாசிங்க. தானியேல் 6:4-5. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடித்தாயொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசன். தானியேல் ஒரு சாதாரணவன் அல்ல. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தானியேல் ஒரு ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். யார் தானியேல் சொல்லுவார்கள்? அவன் சொற்றம் பண்ணி ஜெபிக்கிறவன். அவன் வெறும் ஜெபிக்கிறவன் மட்டுமல்ல, அவன் சொற்றம் செய்து ஜெபிக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு இருக்கிறோம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், ரெண்டு இருக்கணும். எது இருக்கணும்? ஸ்வஸ்தபரியமா இருக்கணும், ஜெபமா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க. பிரேசன விஷயம் இருக்கணும், பிரேயமா இருக்கணும். இதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. அவன் ஸ்வஸ்தம் செலுத்தி ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். நீங்க வாசித்து பார்த்தீர்கள், தானியேலோ என்றால் அவன் ஸ்வஸ்தம் பண்ணி அவன் ஜெபித்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தானியேல் ஒரு ஜெபிக்கிறவன். தானியேல் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவனை யாரும் மாற்ற முடியாது. அவன் தான். அவன் சொல்ல பார்ப்போம். சில பேர் பாத்தீங்கன்னா சூழ்நிலை ஏற்ற மாதிரி மாறுவாங்க. இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனா தானியேல் அப்படி கிடையாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல உறுதியாக இருப்பான். தன்னுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பரிசா வந்தா ஒரு மாதிரி, வந்தா ஒரு மாதிரி, டிகிரி வந்தா ஒரு மாதிரி, பாஸ் வந்தா ஒரு மாதிரி. அப்புறம் பச்சை மஞ்சள் சிவப்பு சிகிச்சை அப்படி அடிக்கக்கூடாது. எந்த பட்சி வந்தாலும் யார் வந்தாலும் ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரே மாதிரிதான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. சும்மா சிகிச்சை வந்தாலும் ஆளை அடைத்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். காற்று அடைத்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். போராட்டம் வந்தாலும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். யோகு அப்படித்தானே. யோகுக்கு பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல சச்சரவுகள், பல துயரங்கள். ஆனால் யோகு அத்தனை சூழ்நிலை என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்கு செய்வார் என்று ஒரு தடவை அல்ல, 2 தடவை சொல்றார். 5-9 சொல்றாரு, 9-5 சொல்றாரு. அவர் அதிக செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். என் பொன்னாடிகளை விட்டு போனாலும் சரி, என் பிள்ளைகள் செத்து போனாலும் சரி, இது என்ன நடந்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, வேலைக்காரர்கள் மறைந்து போனாலும் சரி, நான் எதை குறித்து வாசிக்க மாட்டேன். நான் அதை காண முடியவில்லை. ஆனால் நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வார்த்தை வராமல் சொல்லுவார்கள். நான் ஆண்டவரை பார்க்க மாட்டேங்கிறேன். நான் கூப்பிடுறேன். ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கீங்க? சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் கூப்பிடுறோம், ஜெபம் பண்றோம், கண்ணீர் வடிக்கிறோம். சில இடத்துல உடனே நாம சும்மா ஜெபிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு காற்று அடிக்கிற மாதிரியாவது உணரும். ஒரு ஆமென் சொல்லுவா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல கை உயர்த்தி சொல்லுவா இருக்கும். சும்மா சனத்துல ஒரு குறிப்பு இல்லாம ஜெபம் பண்ணும்போது காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும், ஜுஜுஜுஜுஜு உள்ள இருக்கும், கரண்ட் வர மாதிரி இருக்கும், எல்லாமே வரும். ஆனா மேடையில ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் இருக்காது. பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்க. சும்மா ஜெபிக்கும் போது பின்னாடி யாரா நிக்கிற மாதிரி இருக்கும், சைடுல யாரா நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வேதனையில ஜெபிக்கும் போது, கஷ்டத்துல ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க தேடி பார்த்தா ஆண்டவர் ஒரு பக்கத்துல இருக்க மாட்டாரு, பைபிளையும் பேச மாட்டாரு, ஒரு சிந்தன்ஸும் காட்ட மாட்டாரு. ஒரு சிந்தன்ஸ் இல்ல. யோகு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எங்கதான் இருக்கிறீங்க, ஒரு சிந்தன்ஸ் கூட இல்லையே, என்னதான் ஆண்டவரே பண்றீங்க, என்ன ஆண்டவரே அமைதியா இருக்கிறீங்க. நீங்க வாசித்து பாருங்க 2ஆம் அதிகாரத்துல 38ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் யோகு கிட்ட பேசவே இல்லை. புலம்புறா, அழுகுறா, விசுவாச அறிக்கை செய்யறான். ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. சில நம்ம வாழ்க்கையில அப்படிதான். ஒரு நாள் ஒரு கடலோரமா நடந்து போயிருந்தாங்க. எங்க நடந்து சொல்லுமா இருக்கும், கடலோரமா ஜனங்க ஜெபம் பண்ணுவாங்க. கடல் பக்கத்துல போய் ஜெபம் பண்ணிருக்கீங்க. நான் பல தடவை போயிருக்கேன். ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போதுதான் கடல் ஓரமா போயிட்டு நடந்து ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்துல மலை உச்சியில போய் ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்துல எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டு போய் ஜெபம் பண்ணுவேன். அப்ப மிஞ்சி ரொம்ப அடிக்கடி போவேன். கடல் ஓரமா கடல் ஓரமா போவேன், புலகரை ஓரமா போவேன், போயிட்டு காலையில கண்ணை உட்காந்து அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் அப்படிதான் ரொம்ப மன துயரத்தோட இந்த ஊழியமே நான் வேணாம், எனக்கு அந்த ஊழியமே செய்ய மாட்டேங்கிற, ஐயோ 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 ஐயோ, சீனண்ட கூட ஊழியம் செஞ்சிடலாம் உங்களுக்கு, மயக்கத்தை கூட செஞ்சிடலாம், அழகான கூட செஞ்சிடலாம் உங்களுக்கு, இந்த நம்ம அழகருக்கு ஐயோ
ஊழியம் செய்யவே முடியல, இப்படியும் விட்டுரும், இப்படி செஞ்சாலும் விட்டுரும், அப்படி செஞ்சாலும் விட்டுரும், வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஊழியமே வேண்டாம் ஆண்டவரே சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கு விடிய காலையில போயிட்டு மோரையை உட்காந்து அழுகுற புலகரை அழுகுற 3 மணிக்கு கண்ணீரோடு அழுதுகிட்டே இருக்கும்போது நடுக்கடை ஆறவே இல்லை. திடீர்னு ஒரு 3:15 இருக்கும், நல்லா தெரியும், 3:15 ஒரு மீன் பிடிக்கிறவர் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறார். சரி, யாரும் மீன் பிடிக்கிறவர் நடந்து வராங்க சொல்லிட்டு நான் உட்காந்து குழந்தை சொல்ல பண்ணிக்கிட்டு பக்கத்துல உட்காந்து நான் கேட்கிறேன், என்னுடைய வலது கரத்தை பிடிச்சி நீ ஏன் அழுகிற, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு அன்பா கேட்கும்போது நானும் எல்லாத்தையும் கொட்டி சொல்லி அழுகிறேன். சொல்லி முடிச்சதை யோசிச்சேன், ஏன்டா இந்த ஆட்டை நம்ம சொல்றோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் என் கை பிடிச்சி அவர் சொன்னாரே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தெரியாதே, நானே ஒரு தேவன் அப்படின்னா திரும்பி பார்க்க பாருங்க. ஒரு அழகான ஒரு புலமே சொல்லுங்க, ஒரு அழகான ஒரு சிரித்த முகம். அன்றைக்கு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அப்படியே மடங்கி விட்டான். அப்படியே ஒரு செகண்ட் சூத்திரம் நினைச்சார். பார்த்தா 3:30 மணிக்கு வந்தவரை நான் நினைச்ச கொஞ்ச நேரம் தான் பேசினேன், ஆனா 6 மணிக்கு விடிஞ்சிருச்சு. ஏன் தெரியுங்களா, ஆண்டவர் ரொம்ப ஒரு மனுஷனை கூட கத்திர விட்டு பேசினார். எனக்குள்ள பாரம் என்ன விட்டு போனது, கவலை என்ன விட்டு போனது, துயரம் என்ன விட்டு போனது, நானே இல்லையே நினைக்கிற நேரத்தில் இயேசுவின் அருகில் வந்து கத்திர என்னோட கூட பேசினார். இந்த மாத்திர இயேசு அருகிற்கு வருவார், உனக்கு அற்புதம் செய்வார், உனக்கு அதிசயம் செய்வார். எல்லாமே சொல்லுகிறேன், அவர் உன்னை கைவிட மாட்டார். அழைத்த தேவன் உண்ணாவிரதமாக இருக்கிறார், அழைத்த தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அந்த தேவன் அருகில் வருவார். ஒரு நாள் அப்படித்தான் நம்மளுடைய கடலோரமாக நடந்து கொண்டே இருக்கும்போது அவர் நடக்க பக்கத்துல ஒரு கால் வந்துகிட்டே இருக்குமா. அவர் நடக்க ஜாலியா பேசிக்கிட்டே போவாங்க. அவர் நடப்பாரா, பக்கத்துல கால் வரும், இயேசு பேசுவார். அவர் நடப்பாரா, இயேசு பேசுவார். அவர் நடப்பாரா, இயேசு பேசுவார். ஒரு நாள் ரொம்ப ஊழியத்துல பிரச்சனைகள் போராட்டம் சஞ்சலம் வந்த உடனே பக்கமா நடந்து போறாரா, இயேசு பக்கத்துல வரவே இல்லையா, இயேசு பக்கத்துல வரவே இல்லையா. அவர் பார்த்தாரா, என்னன்னா கால் வராதவே இல்லையா. அவர் சொன்னாரா, சந்தோஷமா இருக்கும்போது என் கூட பக்கத்துல வந்து நின்று நடந்து வரீங்க, அடுத்து எப்போ எங்க ஆண்டவரை காண போயிட்டீங்க, எங்க ஆண்டவரை போயிட்டீங்க அப்படி அழுகிறாரு. நிறைய நேரத்தில் நமக்கும் அப்படிதான் இருக்கும். சும்மா பேசும்போது பேசுவார், சும்மா நினைக்கும் போது பைபிள் வசமா பேசுவார், ஊழியர்களமா பேசுவார், சௌமானோடு பின்னா அடிக்கிற மாதிரி இருக்கும், கால் அடிக்கிற மாதிரி இருக்கும், என்னமோ நடக்கும், என்னமோ ஒரு பார்க்கிற மாதிரி இருக்கும், தோணும். ஆமா, அப்படிதான் நமக்கு எல்லாம் தோணும். ஆனா மாறத்தோடு வேதனையோட இயேசுவே தேடி வரும்போது ஒண்ணுமே எனக்கு என்னப்பா பேசவும் இல்லைங்க, ஒரு சிங்கம் சொன்னீங்க, ஒரு பீடியும் வரேன், எத்தனை அப்படி வந்திருக்கு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு முக்காவாசி அப்படி வந்திருக்கு, என்ன ஆண்டவர் ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆனந்த பொண்ணு நேரத்துல ஆண்டவர் சொன்னார், அந்த காலை நல்ல ஒத்துப்பாரு, அந்த காலை நல்ல ஒத்துப்பார் தான் என்னுடைய காலம் இல்லை, அது வேறடைய காலம். ஆண்டவர் சொன்னாரா, நீ முயற்சிகள் நடக்கும் போது பக்கத்து நடந்த, ஆனா நீ துயரப்படும் போது பக்கத்து நடக்கிற, நான் உன்னை சுமந்து நடந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சுமந்து நடக்க போகிறார். ஆண்டவர் பேசுறது நினைக்கிறியா, ஆண்டவர் எனக்கு ஒரு மதம் கொடுக்க நினைக்கிறியா, என்னன்னா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ஊழியம் தொடங்கல, இன்னொரு அற்புதம் நடக்கல, இன்னொரு அதிசயம் நடக்கல, என்னவே வாய்க்காம போகுது சொல்லி புலம்புகிறது இல்லையா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் ஒரு நடத்தினவர் எபேசர், இனியமாக நடத்தவர் நடக்கிறவராக இருக்கிறார், இதுவரைக்கும் உன்னை காத்த தேவன் இனியவனை காப்பவராக இருக்கிறார். அவர்களை சுமப்பார், தாங்குவார், ஏற்றுவார், தப்பு வைப்பார். அவர் நிச்சயமாக உன்னோடு கூட இருந்து தகப்பனவர் மடியிலே வைத்து விட அழகு பார்த்து அந்த தேவனுடைய நடத்த வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. நடக்கும் 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 நடக்கும். ஆண்டவரே புரியுதப்பா, தெரியலப்பா, என்னன்னு எனக்கு புரியுதப்பா. யோகா ஒரே பண்ணுங்க கண்ணீர். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் பேசுறாரு, என்னடா நான் ஆகாயத்தில் வானத்தை விரிக்கும் போது எங்கடா இருந்தேன், எங்கடா போனேன், எங்க போனேன் ஆண்டவர் பேசுறார். பேசுகிறே யோகா புலம்புறார், அழுகிறார். ஆண்டவரே சாரி, ஆண்டவரே சாரி. ஆனா எனக்கு பிடிச்சவங்க ஒரு வார்த்தை தெரியுமா, நான் அவரை காணவில்லை, ஆனால் நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். இந்த ராத்திரி நான் அவரை சொல்லிட்டேன், நீங்க அவரை பார்க்கிறீங்களோ இல்லையோ, அவரை உணர்றீங்களோ இல்லையோ, அவர் உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார், உன் ஞாபகத்தை அவர் அறிந்திருக்கிறார், உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். நீ இன்னும் கடந்து போற எப்படிப்பட்ட நிலையில ஒரு காலத்திலே உயர்ந்திருந்த, ஆனா இப்போது ஒரு வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர், வேதனை, தவிப்பு, அழுகை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே இஸ்ரவேலே, சிறுமந்தையே பயப்படாதே, நான் உன்னோடு
பேசிக் கொண்டு இருக்கிறார். பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார். எல்லாரும் மதிக்கிறாங்க. ஆனா என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கிறாரு, என்னுடைய மகன் எப்படி இருக்கிறார், என் பிள்ளை எப்படி இருக்கிறது, ஐயோ எப்போ மாற்றம் வரும், எப்போ மாற்றம் வரும். அழுகிற தாயை பயப்படாதே, அழுகிற தகப்பனை பயப்படாதே. கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவன் உனக்காக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமே அது வாய்க்காது, 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 வாய்க்காது. ஆமென் சொல்லுங்க. தானியேல் ஜெபிக்கிறவன், தானியேல் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒருபோதும் அசராதவன், தானியேல் தேவனை ஆராதிக்கிறவன், தானியேல் ஆவியானவனால் நிரப்பப்பட்டவன். ஆகவே ஆவியானவனால் நிரப்பப்பட்டவனுக்கு விரோதமாக அவர்கள் உருவாக்குறார்கள், பிரச்சனையை உருவாக்குறாங்க. ஏதாவது உருவாக்கி தானியேலை எப்படியாவது தள்ளவிடாமல் நினைக்கிறாங்க. நம்ம சொல்லிட்டோம், ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாக எந்த சூழ்நிலையும் மனநம்பிக்கையாக இருந்த மாறாதவர்கள், இருதயத்தில் உறுதியுள்ளவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவார்கள். யார் என்ன உருவாக்கி அம்பு வீசினானோ அது உன்னை அழிக்காது, அது உன்னை அழிக்காது, அது உன்னை அழிக்காது. ஆண்டவர் சொன்னார், ஜெபம் பண்ணு, pray, pray, pray. கர்த்தரை துதி. மனசு அடையவிடாத உறுதியாயிரு. ஆவியானவரால் நிரப்பப்படு. எத்தனை அம்புகள், எத்தனை குற்றச்சாட்டுகள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் அது உன்னை அடைக்காது. உன் கண்களால் மட்டும் நீ அதை காண்பாய். உன் கண்களால் மட்டும் நீ அதை காண்பாய். நீ உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்ப. சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைப்பார். கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்வார். அவரால் கூடாத காரியம். ஹalleluya. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை நிரப்புங்கப்பா. வல்லமையின் ஆவியானவரை நிரப்புங்கப்பா. கர்த்தரை துதிங்க. நமக்கு தெரியாது எந்த சுக குவைகள் நம்ம தள்ளன எவன் பிளான் பண்ணிருக்கான் நமக்கு தெரியாது. இதற்கு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. நல்ல கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. நல்ல முழங்குவாங்க. ஆனா யார் நமக்கு விரோதமா எழுதுறான்னு தெரியாது. யார் பேசுறான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், உறுதி தெரியுமா? ஜெயம் நமக்கு உறுதி. விக்டரி நமக்கு உறுதி. விக்டரி ஜெயம் நமக்கு உறுதி. பாதுகாப்பு நமக்கு உறுதி. தேவனுடைய பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு உறுதி. தேவனுடைய பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு உறுதி. தேவனுடைய பாதுகாப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உறுதி. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. கர்த்தர் சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. கர்த்தர் சொல்லுங்க ஹalleluya. அவன் சொன்ன கடைசியா கேட்டு பார்க்கறாங்க, ஆயுதங்களை உருவாக்குறாங்க, எப்படியாவது அதை போட்டு தரணும்னு சொல்லி பிளான் பண்ணி பார்த்தாங்க. கடைசியா சொல்றாங்க, ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஒரு முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, தேவனுடைய காரியத்தை தவிர. இதற்கு ஆமென் சொல்லுங்க. அன்றைய பிள்ளைங்க தான் சொல்லணும், ஐயோ அவன் ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியலப்பா, அவன் வேற மாதிரி, இன்னி வேற மாதிரி, அவன் வேற மாதிரி இருக்கான். இப்போ ஆண்டவர் இருக்கிற ஆராதனை இருக்கிற ஜபம் இருக்கான். அப்படி இருக்கிற சபையில கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தெய்வம் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இருப்போம். நீ சொல்லிக்கவே மாட்டேன், சர்ச்சில் வந்தாங்க ஒன் ஃபோன் பாய்க்கு அவரை எங்க வந்து கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை சொல்லுங்க, நீங்க நல்லா கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்க. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. நீங்க பைபிள் படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு வந்து வசனமான கேட்க மாட்டேன், அப்படியே ஒரு நோண்டிட்டு இருக்கேன். இங்கேயும் நோண்டுறா, அங்கேயும் நோண்டுறா, இங்கேயும் நோண்டுறா, அங்கேயும் நோண்டுறா, எல்லாரையும் நோண்டி நோண்டுறா, அவங்களுக்கு நோண்டி, எல்லாத்தையும் நோண்டி கடைசியாக வந்து உன் வாழ்க்கை நோண்டி குடிக்கலாம் போதும். சொல்றேன், சர்ச்சுக்கு வந்து வசனத்தை கேளு. வசனம் கேட்க போல உனக்குள்ள பேய் இருக்குன்னு அர்த்தம். பேய் இல்லை, பூதம் இருக்குன்னு, பூதம் பிசாசுக்கு அர்த்தம், பிசாசு சாத்தானே இருக்குன்னு அர்த்தம். அதனால வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் மட்டும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பான். செடிக்கு வரவே மாட்டான். ஊழியர் என்ன செய்வாங்க? செடிக்கு வர மாட்டான். எங்கெல்லாம் ஊழியர் கிளம்ப ஜோம் பண்ணாங்க, உள்ள பேய் நான் போயிடுச்சுன்னா லேக்கே வரல, உள்ள போகிறேன் போயிடுச்சு. அதுதான் நான் போய் ஜோம் பண்ண அப்படின்னு அந்த சட்ட ஊழியர்கள் ஜோம் பண்ண மாட்டாங்க, கை கட்ட மாட்டாங்க, சபைக்கு வர கையை கட்ட மாட்டாங்க, கையில வராது, கட்டவே மாட்டான். அதே மாதிரி ஏதாவது நம்ம சொல்லிடுச்சுன்னா உடனே அதுக்கு ஏதாவது செய்வான். சர்ச்சுக்கு வந்து கை கட்ட மாட்டான், பாட மாட்டான். சர்ச்சுக்கு வந்து கை தட்டாலும் போட்டு அதை பிசாசு கூடாமே சொல்லலாம். சர்ச்சுக்கு வந்து நீ கை தட்டலன்னா உனக்கு ஒரு லேக்கியம் இருக்கான அர்த்தம். போச்சு சர்ச்சுக்கு வந்து என்ன செய்யலாம்? கை தட்டலாம். வசனம் சொல்லுது, வருஷத்துக்கு புறமான பேசுறதா சொல்றீங்க, வசனம் என்ன சொல்லுது? கை தட்டுறது ஆதரவு போடுறது, அதை சந்திரிக்கு
சபை எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உள்ள வந்த கை தட்டணும், கை தட்டக்கூடாதா? உள்ள வந்த ஆமென் அழகா சொல்லணுமா இல்லையா? பழைய பாட்டு பாடணும் சரி, புதிய பாட்டு பாடணும் சரி, தலையாட்டு பாடணும் சரி, தலையாடணும் பாடணும் சரி, எப்படியும் கை தட்டணுமா தட்டக்கூடாதா? சரி, சும்மாவே கலாடுவோம். எப்படியோ கை தட்டணுமா தட்டக்கூடாதா? ஒரு கை தட்டணுமா தட்டக்கூடாதா? அப்பா செத்த பிறகு கல்பனை உலகி தான் வச்சுக்கணும். பைத்தியம் கல்பனை வயல எவனாவது கிட்ட வாசமா பாத்துறீங்களா? எத்தனை பாத்துறீங்க? எத்தனை பாத்துறீங்க? பார்த்தது மனுஷன் சில பைத்தியம். இன்னைக்கு பைத்தியம் ஓவர் ஆயிடுச்சு. என்ன ஓவர் ஆச்சுன்னா அடக்கப்பட்ட பிற்பாடு பூலா போட்டு சிலுவை போட்டு அதை சுற்றி நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் முடிச்சா எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளுக்கு அந்த ஆண்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு ஆண்டு சொல்லவா இந்த காலத்துல போட்டோ அடக்கம் பண்ணாலும் போட்டோ, குடி கொடுத்தாலும் போட்டோ, அப்புறம் என்னது குடி போட்டாலும் போட்டோ, சிறுவை போட்டாலும் போட்டோ, அது போட்டாலும் போட்டோ, அதை மட்டும் நீ முந்தைய போட்டோல போட்டீங்க. பைத்தியம் பைத்தியம் எனக்கே புரியும், எனக்கே புரியும். நீங்க நல்லவர், நீங்க நல்லவங்க அப்பயே அப்படி சொல்ல அந்த கேஸ்ல நீங்க ஒரு ஆளா? ஒருத்தர் செத்து போறதுக்கு ஒரு பையனுக்கு நாசமா வாங்கி கொடுக்கிறார். உயிரோடு இருக்கும்போது உங்களோட பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கிறார், நாசமா வாங்கி கொடுக்கிறார். செத்த பிறகு பையனுக்கு நாசமா வச்சுட்டாரு. அடிக்கணும். எது எதுக்கு படம் பிடிக்கணுமோ அது அதுக்கு படம் பிடிக்கணும். எது எது செய்யணுமோ அதை செய்யணும். இன்னைக்கு உலகம் விஞ்ஞானம் 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 ஞானம் 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 ஓவரா புரியுச்சுல, அது ஓவரா முத்தி போய் ஓவரா ஆயிடுச்சு. முத்தி போயிடுச்சு. எங்க அப்பா அவ்வளவுதான். ஒரு மனிதன் மன்னிச்சுட்டாருன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன, எனக்கு என்ன நம்புறோம், அவர் நித்தியராஜ்யத்தில் இருக்கிறாங்க நம்புறோம். ஒரு நாள் ஏசு வரக்கூடாது. அப்ப நம்ம பேஸ் டு பேஸ் அவர் என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம என்னன்னா உளுந்து போய் மாலை போட்டாலும், என்னன்னா உளுந்து போய் சட்டை போட்டாலும் அவருக்கு தெரியுமா? 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 தெரியாது. அப்படியே போவேன். நீங்க நல்ல பொதுவாக எது எதை தேவ பிள்ளைகள் செய்யணுமோ அதை இதை கற்றுடைய பிள்ளைகள் செய்யணும். இன்னைக்கு எல்லாத்தையும் தேவர்களுக்கு கை கட்ட மாட்டாங்க, அதை அடிக்க மாட்டீங்க, துடிக்க மாட்டீங்க, தேவரை மகிமைப்படுத்த மாட்டீங்க, சபைக்குள்ள வரலாம். எப்படி எப்படி? ஆனால் சுடுகாட்டில் கிட்டார் வாசிக்கிறேன், சுடுகாட்டில் கீபோர்டு வாசிக்கிறேன், கீபோர்டில் சுடுகாட்டில் கொண்டு போய் தம்பி போக வாசிக்கிறேன். அன்னைக்கு ஒரு மாதிரி சுடுகாட்டில் கிட்டார் போகோ தம்பி நல்லவரே உண்மை
அப்போ யோசிச்சு இல்லை நம்ம குறை பேசக்கூடாது, அவர்கள் நம்பிக்கை மறித்தாலும் பிழைப்பார்கள், அதுவே நான் வாசிக்கிறேன் பிழைப்பார்கள் அப்படி சொல்லிட்டு அங்கே நின்னா பரவாயில்ல, ஏன் சொல்லிக்கிட்டே மூடுறேன்? எனக்கே புரியுது. சுடுகாடுதான் இடிகால் 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 சொல்லுவாடி இடிகால் இடிகால் சுடுகாடு இடிகால் இடிகால் அங்க போய் கீதா அங்க போய் இருக்கிற ஆவி வரும். அதனால நீங்க அப்படி கீதா வாட்ச 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 வாட்சி உங்க வாட்ச வாட்ச வாட்சனால ஓவர் ஆவேசமாகி 2 பேரும் சீன போயிடுவாங்க. ரெண்டு பேரும் பார்த்தாங்க இங்கே நிம்மதி தானே, கடைசி நிம்மதியாக இருக்கும். சீன கலர்தாண்டா அங்க போயிட்டாங்க, மாமா அங்க போயிட்டாங்க, அங்க ஒரு கர்த்தாவே இந்த காலத்தில் ஜனங்களுக்கு ஒரு காலத்துல காணில இருந்தாங்க, ஒரு காலத்துல பரதேசி மோசம் இருந்தாங்க. இப்ப சுத்தி சுத்தி பார்த்தாங்க எங்கேயுமே நிம்மதிகளா ஆவிகளாக நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுது. நேரம் போயிட்டாங்க சீன சொல்லுவாங்க அங்கேயாவது நிம்மதி கிடைக்கும், அங்கேயும் நிம்மதி, அங்கேயும் ஒரு வீடியோ உலகத்தில் எதுவுமே என்ன இல்லை. அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார், அவர் என்ன பண்ணிருக்க எதிர்பார்த்திருக்க அவர் சவரம் சொல்லி அவர் எந்த என்னோட எங்க வந்திருக்காரு எவனும் பேசுறாங்க. இந்த காலத்தில் எனக்கே புரியுது. பல்லு விளக்குனாலும் போட்டோ, பல்லு விளக்காட்டியும் போட்டோ, பல்லு கலந்தாலும் போட்டோ, பல்லு ஃபிக்ஸ் பண்ணாலும் போட்டோ, எல்லாத்துக்கும் என்னது போட்டோ. குளிக்க போறேன் போட்டோ, அவுத்து போடுறேன் போட்டோ, எல்லாத்துக்கும் என்னது போட்டோ. இந்த போட்டோ அந்த போட்டோ அந்த போட்டோ இந்த போட்டோ எது எது பிரைவேட்டா இருக்கணுமோ அதெல்லாம் பப்ளிசிட்டி ஆகிறது, எது எது மறைந்து இருக்கணுமோ அதெல்லாம் வெளியாக செய்யறது ஆராதனை செய்ய மாட்டோம். வெளியாக இயேசுவை சொல்லணும் அதை சொல்ல மாட்டோம். கண்ணுதான் வெளியாக. அப்படி எப்படி ஆண்டவர் பாதுகாப்பாரு, அவர் எப்படி தேவனை ஆசீர்வதிப்பாரு எங்களுக்கு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்போதுமே மனதமியமாக உறுதியோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். 24 மணி நேரம் ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் ஆவியானவருக்காக வாழணும். ஒவ்வொரு நேரமும் ஆவியானவரோடு கூட இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் ஆவியானவர் என்ன சொன்ன ஆவியானவர் ஆவியானவர் நம்ம போகிறார், உலகத்தோடு போகிறார். அவர் சும்மா போல நம்மளையும் கூட்டிட்டு போகிறார். எல்லாம் சொல்லி ஆவியானவர் நல்ல கைவரை சொன்ன ஆவியானவர் தத்தவர்கள் ஆவியானவர் பழைய ஏற்பாடுகள் நோவா சொல்லப்படுகிறது. ஆவியானவர் அடையாளமா இருக்கிறார். ஆவியானவர் வந்தார், பேழையை கட்டினார், மழை பெய்தது, பேழை உயர்த்தப்பட்டது. ஆவியானவர் கூட 7 பேர் போனாங்க, நோவாவோட சேர்ந்தா 8 பேர் சொல்லுறாங்க. அப்ப 7 பேர் நோவா சேர்க்கலாம் 7 பேர், 7 நூற்றாண்டு, 7 முழுமை, 7 நிறைவு. பேழைக்குள்ள போனார்கள், கதவு அடைக்கப்பட்டது. பேழை இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. ரகசிய வருகை எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. அதே போல ஆவியானவர் போக போகிறார். முடிச்சவர் காலம் முடிந்தது. ஆகவே ஆண்டவர் நம்மளை கொண்டு போக போகிறார். நாமே சொல்றீர்கள் இயேசுவின் நினைவில் எல்லாரும் போக போகிறார். ஆகணும் அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாலும் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் என்ன சொல்றாங்க? ஹோலி ஸ்பிரிட் சொல்றாங்க. ஹோலி ஸ்பிரிட் சொல்லிட்டே இருங்க. ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் அறிக்கை செய்யுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. சிங்க குகையில போட்டாலும் வாய்க்காதுங்க, அக்கினியில போட்டாலும் வாய்க்காதுங்க. காரணம் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். உனக்கு இருக்கிற ஆடைகள் உனக்குள் இருக்கிறவர். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், சோதனையாளர். அவர் நிலவின் நிலவாளர், சதையின் சதையாளர், திசையின் திசையாளர். ஒவ்வொரு ரத்த அணுக்களுக்குள்ளே நிரப்பப்பட்டவராக அவர் உனக்குள்ளே இருக்கிறார். குள் இருக்கிறவர் ஆவியானவர். எனக்குள் இருக்கிறவர் வல்லமையின் ஆவியானவர். அவர் என்னை கட்டுப்பாட்டு கண்ட்ரோலுக்குள்ளே நடத்துகிறார். எனக்குள் இருக்கிற ஞானத்தின் ஆவியானவர், எனக்குள் இருக்கிற தைரியத்தின் ஆவியானவர், எனக்குள் ஆவியானவர்
இந்த ராத்திரி உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக மனிதர்களாக திட்டமிட்டு செயல்பட்ட சகல ஆயுதங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உடைப்பாராக. ஒன்று. இரண்டாவது, பிசாசினால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், பிளாக் மேஜிக். இதற்கு சொல்லுகிறார், பிரிசூனியங்கள், பிளாக் மேஜிக், மாந்திரிக கட்டுகள், அது எதுவா இருந்தாலும் அது 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 வாய்க்கா. எதற்காக சொல்லுகிறார்? சொல்றதாலே உனக்கு விரோதமாய் எலும்பும் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமே மனுஷனா இருந்தாலும் சரி, பிசாசா இருந்தாலும் சரி, பிசாசா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, அது ரெண்டா இருந்தாலும் சரி, அது என்னை அடங்காது. சொல்லுவீங்க வீட்டுல போயிட்டு ராத்திரி வச்சுட்டு வரட்டா உடனே மறுநாள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ ஐயோ. ஒரு அம்மா இடைப்படியா ரொம்ப நாள் தவறு செய்தது மிதிக்கும் சத்துவின் சகல அதிகாரம் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஒன்னு சேதப்படுத்தாத சேதப்படுத்தாத சொல்றேன். இதுலயும் போயிடுது. ஒரு ஆமை சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்ற சர்ப்பங்களையும் அதுக்கு சொல்ல மாட்டாங்க, சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சத்துருவின் விசுவாசிக்கு சொல்ல, சீடனுக்கு சொல்றாரு. யாரு சொல்றாரு? பக்கத்துல பாஷை விசுவாசிக்கு சொல்லல. முறைக்கிறீங்க, நீங்க முறைச்சாலும் நான் கோபப்பட மாட்டேன். பக்கத்துல பாஷை விசுவாசிக்கு சொல்லல. யாரு சொன்னாரு? டிசைபிள்ஸ் சொன்னாங்க. பிலீவர்ஸ் சொல்லல. யாரு சொன்னாரு? டிசைபிள்ஸ். டிசைபிளுக்கும் பிலீவர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆமை சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹalleluya. அர்த்தமா சொல்லுங்க ஹalleluya. ஒரு ஆமை சொல்லுவார். நமது ஜோபனிலிருந்து ஆர்த்தப்பட்டு முதல் நெத்தி வந்து என்ன சொன்னா, பாஸ்டர் என் உடம்பு பாருங்க, யாரோ ஒரு பிள்ளை அடிச்சிருக்காங்க சொன்னாலே என்னன்னு கேளுங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, எனக்கு பிள்ளை எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக குட்டி போட்டு ஜோம் பண்ணணும். எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிதியோன் இருப்பான். இவன் விசுவாசி. இவன் யாரு? இவன் யாரு? விசுவாசி. இவன் சீடன். இவன் யாரு? ஒரு குருவான சொல்றாரு. விசுவாசிகளை பார்த்து, அப்பா நீ இந்த விசுவாசிச்சா பெரிய காரியங்களை நீ காண்ப அப்படின்னு சொல்லிட்டு, நீ விசுவாசித்தால் பெரிய காரியங்களை யோவான் உண்டாண்டு. அப்ப ஒரு சீடனாக விசுவாசிக்க சொல்றாங்க. ஆனா சீடன் இப்ப என்னது? சீடன். இப்ப சீடன் சொன்னாரு, அப்பாலிக்கு சாத்தானே. யாரை பார்த்து சொல்றாரு? பேதுரு பத்தி என்ன சொல்றாரு? அப்பாலிக்கோ சாத்தானே என்றார். இப்ப என்ன பிரச்சனைனா, விசுவாசி இயேசுவுடைய வார்த்தை கடினமா இருக்குன்னு சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்துல இவர் பேசுற வார்த்தை உபதேசம் கடினமா சொன்னீங்க என்ன பண்ணா போயிட்டான். இவன் என்ன பண்ணா போயிட்டான். ஆனா இந்த சீடர் பாத்தீங்கன்னா 12 பேர், 70 முதல் 500 பேர், அப்புறம் 20 பேர். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இவர் ரொம்ப கசரா பேசுறான்னு சொல்லிட்டு முன்னமே புரியல. அவங்களுக்கு பிரச்சனை புரியாதவர்களுக்கு உள்ள புரியாது. சோ அதனால அவங்களுக்கு புரிய வச்சாலும் ஒண்ணு நடக்காது. ஒரு ஆமை சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க ஹalleluya. அப்ப அவங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க மண்டையிலயும் ஏதா. ஆனா சீட அப்படி கிடையாது. சீட நீ அரைக்காம கூட இருப்பேன், எப்படி குடிச்சாலும் கூட இருப்பேன், நீ அப்பாடி கோசத்தை சொன்னாலும் இருப்பேன், நாம முதல்ல கடிச்சு என்ன சொன்னாலும் உன் கூட இருப்பேன் அப்படி சொல்றாங்க. பாத்தீங்களா? சபையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன என் வாழ்க்கையில போராட்டம் வந்தாலும், என்ன என் வாழ்க்கையில சஞ்சலம் வந்தாலும், எது நடந்தாலும் நான் ஆண்டவர் உண்மையா இருப்பேன், சபைக்கு உண்மையா இருப்பேன், ஊழியக்கான உண்மையா இருப்பேன், உண்மையா இருப்பேன் சொல்றேன். யாரா இருந்தாலும் அவங்கள பார்த்துதான் கட்ட சொல்றாரு. சட்டங்களையும் தேர்தலையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம்.
எல்லாத்துக்கும் ஆண்டு அதிகாரம் கொடுக்கிறார், எல்லாருக்கும் அந்த பவர் கட்டளை கொடுக்கிறார். only disciple. அப்ப இன்னைக்கு வந்து டிசைபிள் மாறணும். என்ன வந்தாலும் இயேசுவுக்காக வாழணும், எந்த உபத்திரம் வந்தாலும் இயேசுவுக்காக வாழணும். விசுவாசியாக இருக்கக்கூடாது, சீடனாக சகல அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ஜெபத்தை கூட ஆண்டவர் வித்தியாசமா ஜெபம் பண்றார். சீடருக்கு வேற ஜெபம் தெரியுமா தெரியாது? சீடருக்கு வேற ஜெபம். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க விசுவாசியா இருக்க ஆசைப்படுறீங்களா இல்ல சீடரா மாற ஆசைப்படுறீங்களா? சரி, எத்தனை பேர் சீடரா மாற ஆசைப்படுறீங்க சொல்லி கொடுத்துருங்க. எத்தனை பேர் சீடரா மாற ஆசைப்படுறீங்க? கையே தூக்காத எந்த கட்டளை நீ அப்படியே இரு, நீ முன்னேறவே மாட்டு, வாழ்க்கை வர ஒரு பிரேஸ்மா. நான் சீடரா ஆக சொல்றேன், கை உயர்த்துறாங்க சொல்லுங்க. சரி, ரெண்டு பேருக்கு ஜெபம் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம். இயேசுவை பிரிச்சு ஜெபம் பண்றாங்க. வாங்க யோவான் கரெக்டா யோவான் 17 வாங்க 17 சீக்கிரம் யோவான் 17 சீக்கிரம் யோவான் 17. ஓகே, சரி, இங்கிலீஷ் நீங்க பாத்தீங்கன்னா அதுவே சப்டைட்டில் மேல போட்டுருப்பாங்க, ஆனா தமிழ்ல அது இருக்காது. அதுக்கு யோவான் 17ஆம் அதிகாரம் முதல் ஆண்டு அவருக்காக ஜெபம் பண்றாரு. ஏன்னா யாருக்கு ஜெபம் பண்றாரு? ஃபாதர் நவயஸ்காம் குருமயஸ்காம் தேடி செஞ்சவரச்சு உங்க ஹார்ட் ஆஃப் லைஃப் அப்படி சொல்லி 1ல இருந்து சொல்றாரு 5 வரை ஜெபம் பண்றாரு. என்ன பண்றாரு? 1ல இருந்து 5 வரை யாருக்கு ஜெபம் பண்றாரு? அவருக்காக ஜெபம் பண்றாரு. இப்ப 6ல இருந்து 19 வரைக்கும் யாருக்கு ஜெபம் பண்றாரு? இங்கிலீஷ் சப்டைட்டில்ல மேல என்ன போடுங்க? யார் மேல போடுறாரு? 6ல இருந்து 19 வரைக்கும் சீடர்களுக்கு ஜெபம் பண்றாரு. நீர் எனக்கு தந்தவர்களை அப்படின்றார். வாசிங்க 6ல இருந்து 19 வாசிங்க. ஸ்பீடா வாசிங்க. உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டு இருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அவங்க இயேசு என்னென்னலாம் சீடர்களுக்கு கொடுத்தாங்க, வெளிப்படுத்திட்டாரு. அவ சீடர்களுக்கு மட்டும் வெளிப்பாடு, சீடர்களுக்கு மட்டும் அதிகாரம், சீடர்களுக்கு மட்டும் தெய்வ கிருபை. நான் சொல்றேன், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், அவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தில் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இப்போ வந்து நான் சீடர்களுக்கு பவர்ஃபுல்லா ஜெபம் பண்றாரு. எனக்கு ஆமென் சொல்லுங்க. இப்ப விசுவாசிக்கு ஜெபம் பண்றாரு. விசுவாசி 20 வாசி 20 21 22 23 24 வாசிக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதிலும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவை நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா ஆக மொத்தம் விசுவாசிங்க. என்ன இருக்க சொல்லுங்க, நான் சொல்ல இயேசுவை புலம்பிக்கிட்டு அழுது ஜெபம் பண்றாங்க. எக்ஸாம் பண்ணல அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி சீடர்கள் ஜெபம் பண்ணுவது என்னையாவது அடிக்கடி சொன்னார் அந்த வார்த்தையை. அவன் சொல்ற நான் அவர்களை வெளிப்படுத்தினேன், அவர்களுக்குள்ளே நான் நாசம் பண்ணுகிறேன், நீங்க எனக்கு கொடுத்த அதிகாரத்தை எல்லாம் கொடுக்குறாப்பா அப்படின்னு சொல்லி சீடர்கள் ஜெபம் பண்றாங்க. ஆனா விசுவாசியாளர் வந்து அதனால தான் விசுவாசியாளர்னா யாருமே ஒட்ட முடியாது. யாரும் எல்லாரும் பிரச்சனை யாரும் ஒட்ட முடியாத இருக்க காரணம் நீ இன்னும் விசுவாசியா இருக்க தவிர நீ என்னவா மாறல சீடனா மாறல. ஆனா இன்னைக்கு ராத்திரி மட்டும் ஒப்பு கொடுத்து நீ சீடனா மாறிட்டனா உனக்கு சகல அதிகாரத்தை கொடுப்பாரு. யாருக்கும் வெளிப்பாடும் கற்றுக் கொடுப்பாரு. உன்னையும் ஆசீர்வதிப்பாரு. உன் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காது. காரணம் கர்த்தர் சகல அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க நல்லா கேளுங்க. இன்னைக்கு மாறுங்க. இன்னைக்கு நான் இயேசுவுடைய சீடன் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. டிசைபிள் எழுந்து ஏதோ ஓடக்கூடாது. தைரியமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு கட்டல ஓடுறாங்க. ஓடி திரும்பி ஓடுறாங்க. ஓடலாம் என்ன பண்ணாங்க? திரும்பி ஒரே ஜீவன் வார்த்தை உம்மாண்டே அல்லவா நான் எங்கே போவேன் அப்படிங்கற பேரு. ஒரே நான் ஓடுவேன். ஆமா ஆனா ஜீவ வார்த்தை அங்க இருக்கு. உங்களுக்கு தான் இருக்கு. நான் எங்க போவேன்? என்ன சொன்னாலே எங்க போவேன்? அப்படி சொல்லி வந்து ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சாத்தான் எப்படிமா சுத்தி நமக்கு விரோதமா மந்திரம் பண்ணாலும் நீ உண்மையான இயேசுவுடைய பிள்ளையா இருந்தா உன்னை தொட முடியாது. பக்கத்துல பாசம் பிசாசு என்ன தொட முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா 3 இடத்துல பானையை கொண்டு சாத்தான் சபைக்கு சொல்றான். என்னாகும் புஸ்தகம் வசனத்துல சொல்றாங்க. என்னாகும் 22:41 என்னாகும் 22:41 வாசி டக்குனு வாசி. என்னாகும் 22:41 என்னாகும் 22:41 சிகிச்சை மறுநாள் காலையில் பாலாக் பிலேயாமை போடுறான். அவனை காவலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். பார்த்து சபிடா அப்படின்னு சொல்றான். ஒரு மேல உச்சி மலையில போயிட்டு சபியை சொல்றான். சபிக்க முடிஞ்சா வாய்ப்பு இல்லை. இப்போ 23:14 வாசிங்க. இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறான். 3 எங்கள் அடிக்கிறான். அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் கொண்டு போய் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி முதல்படி சும்மா பண்ணா ஒண்ணும் பண்ண முடியல. 2வது பலிபீடத்தை கட்டி அவன் சபிக்க சொல்றான். அதிகமாக பண்ண முடியல. ஒண்ணும் பண்ண முடியல. அப்பதான் 23:19 போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனபுத்திரன் அல்ல. அவர் சொல்லி செய்யாமல் இருப்பார், வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. இந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழுதுகிறார்கள். இவர்களை யார் மேற்கொள்ள முடியும்? இவர்களை அவன் சொல்கிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்றேன். நான் சிங்கம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அசிங்கம் இல்ல, நான் சிங்கம். ஒரு ஆமென் அசிங்கமா சொல்றீங்க. அதனால நான் சத்தமா சொல்றேன். சத்தமா சொல்றேன். நான் சிங்கம். அசிங்கமா சொல்றீங்க. சத்தமா சொல்லுங்க. சிங்கம். ஒரு சிங்கம் அல்ல, சிங்கம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. சிங்கத்தை போல தேவனுடைய பிள்ளைகள் எழும்பணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க இருப்போம். பிசாசு வரான். ஒரு பக்கம், 2 பக்கம், 3வது பக்கம் வராம இருக்கு. 23:28 வாசி. 6:6 அவனை எஸ்ரோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி இங்கே எனக்கு 7 காளைகளின் 7 ஆட்டுக்கடாக்களை மாய்க்கப்படும் என்றான். சொன்னா செஞ்சா கடைசில வாய்ப்பு இல்லை. 24:10 வாசி. 24 அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் கொண்டவனாகி கையோடு கை தட்டி பிலேயாமை நோக்கி ஷாபாஷ். உன்னை கொண்டு வந்து சபைக்கு சொன்னா நீ வந்து எனக்கே ஆப்பு வைக்கிற அப்படிதான் கடல் ஒரு ஆமை சொல்ல வரும். இது அழகா வாழ்ந்துருக்காரு. கையோட கை தட்டி எதுக்குறாம கொண்டு வந்தேன், எதுக்குறாம கொண்டு வந்தோம். ரோய போட்டு தந்த கொண்டு வந்தா கௌரிய சப்பையாக்கணும்டா. ஒன்று அது சப்பையாக்க முடியும். வம்சச்சு இறங்க உனக்கு எப்படி சுமந்திய போட்டு தந்த கொண்டு வந்தா உள்ளோசர் ஏறணும் சுமந்தி மேல. இப்படி நான் சொன்னா நீ என்ன பண்ற? நீ சொல்ற எப்படி முடியும் சொல்லு. கௌரி எப்படி முடியும்? அதுக்குள்ள யார் இருக்கிறார்? ஆவியானவர் இருக்கிறார். ஒரு ஆவி சொல்லுவாங்க. நீங்களும் சொல்ல மாட்டாங்க, நீங்களும் சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்கு டவுட் இருக்கிறார். எப்படிதான் முடியும்? கௌரிக்குள்ள யார் இருக்கா? சும்மா ஒரு ஆவி சொல்லல. எப்படி முடியும்? வாய்ப்புள்ள சொல்லிட்டு கடைசி அவன் கை தட்டி சபாஷ். பள்ளிக்கூட கட்டணது வேஸ்ட், பள்ளிக்கூடத்துக்கு வேஸ்ட், காசு செலவு பண்ணது வேஸ்ட். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? வாசிங்க வாசிங்க கையோடு கை தட்டி பிலேயாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தவன். நீயும் இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ. உன்னை மிகவும் கனப்படுவேன் என்றேன். நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றார். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மன
ஜனங்களை என்னால தொடவே முடியலடா. சபைக்கு வந்தாலும் ஆசீர்வாதம் தாண்டா நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் விட மாட்டார். யார் விட மாட்டா? ஆண்டவர் விட மாட்டார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட 7 பணிப்பிடமாய் இருந்தால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரியமாய் இருந்தால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த பிசாசு கிரியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காது, அது வாய்க்காது, அது வாய்க்காது, அது வாய்க்காது, அது வாய்க்கவே வாய்க்காது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புறீங்க? அது வாய்க்காது, அது வாய்க்காது. நான் சொல்லியிருக்கிறேன். எதுக்கிறேன், ஒரு டெலிகாம்ஸில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாய்க்கரை அவங்க அந்த நாய்க்கரைச்சி என்னுடைய காப்பி நான் எப்போதுமே சொல்லுவேன், வேலைக்காரர்கள் வேலை செய்யறவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அரைக்குறையாக குடிச்சிட்டு கப்பை மட்டும் வச்சுட்டு பாத்ரூம் போகிறோம், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஒன்று குடிச்சு முடி. ஏன்னா இப்போ உலகம் பொல்லாது, இப்போ உலகம் பொல்லாது. ஒரு டப்பா உங்களே இருக்கட்டும், ஒன்று குடிச்சு முடி. மற்றவங்க வாங்கி கொடுக்குறாங்க, 1000 வாட்டி யோசித்து ஜபம் பண்ணிட்டு கொடு. நான் சும்மா அந்த காஃபி குடிச்சிட்டு இப்படி வச்சேன். அன்னைக்கு காலையில் அப்பா வந்து பலமாக எனக்கு ஜோம் பண்ணுறாரு, பலமாக ஜோம் பண்ணுறாரு. அன்றைய சத்துருக்கு கையிலேருந்து நீக்கலாக்கி ஜோம் பண்ணு. எப்போதுமே சும்மா ஜோம் பண்ண நினைக்கிறேன். அன்றைக்கு பயங்கரமாக ஜோம் பண்ணுறேன். என்ன மனசு பயங்கரமாக ஜோம் பண்ண நானே யோசிச்சுட்டு போகிறேன். இப்படி திரும்ப பண்ணி அவள் சூனியம் பண்ணி போட்டான். அவன் போட்டு நான் குடிச்சிட்டு போட்டேன். அப்படியே மண்டை மயக்கமா, தலை வலியா, தலை கடமா. என்னதான் அவங்க என்னமோ சொல்றாங்க, என்னமோ பண்றாங்க, ஒண்ணுமே தெரியல. நான் டக்குன்னு காரில் போயிட்டு கார் தொடர்ந்து லாக் பண்ணிட்டு படுத்தேன். படுத்து கொஞ்ச நேரம் டக்குன்னு தெளிவாச்சு. நேரம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து முகம் மாறது. அப்பா வீட்டு குடிச்சாரு. என்னடா ஆச்சு, மூடி சரியில்லை அப்படின்னாரு. ஜோம் பண்ணி குடிச்சிட்டு ஒரு நாள் ஃப்ரெஷ் ஆகி மறுநாள் வேலைக்கு போனேன். 1 வாரம் 2 வாரம் 3ஆவது வாரம் அப்படியே வந்து கேட்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்டேன். என்னடா இவனே கேட்கறா, ஒன்றும் ஆகலையா, ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் உனக்கு விரோதமாக மாந்திரியம் பண்ணி உன்னுடைய காஃபியில் போட்டேன், நீ சாகவும் இல்லை, உனக்கு ஒன்றுமும் நடக்கல, நீ மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக வரைய. அது சிப்போ பிசாசே, நீ என்னதான் காஃபியில் போட்டு கலந்து கொடுத்தாலும், நீ என்னதான் என்ன மாதிரி சோறு கொடுத்தாலும் அது எனக்கு அடங்காது. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்கள் வியாபாரத்துக்கு விரோதமாக, ஒரு வாழ்க்கைக்கு விரோதமாக யார் என்ன உருவாக்கி பேசினாலும் செஞ்சாலும் சரி, அதை இந்த ராத்திரியோட வாய்க்காது, அது வாய்க்காது, அது வாய்க்காது. உங்களோட கூட இருக்கிறார். பேய் பிசாசு இல்லைன்னு சொல்லல, இருக்கு, இருக்கு. பிசாசுக்கு உலகம் இருக்கு, சுற்றி இருக்கு, பக்கத்துல கூட பார்த்துக்கலாம். கை கோயில் ஒரு ஆமை சொல்ல பார்ப்போம், எவ்வளோ இருக்கு, எங்கேயோ இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, ஒரு ஆமை சொல்ல பார்ப்போம். ஆனால் என்ன சதி பண்ணாலும் அது ஒண்ணு அடங்காது. ஜெபிக்கணும், அப்பதான் வாய்க்கால். முழங்கால் போடணும், அப்பதான் வாய்க்கால். ஆண்டவரை துதிக்கணும், அப்பதான். சபைக்கும் போகணும், அப்பதான். சர்ச்சுக்கு போக வீட்டுக்கு போக வாய்க்கால் வாய்க்கும். நீ சர்ச்சுக்கு வரணும், அப்பதான் வாய்க்கால். எதற்காக சொல்றேன்? சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, சத்தமா சொல்லுங்க ஹalleluya. கடைசியா ஜெபம் பண்ணுவோம். எதற்காக சொல்றேன்? மனிதன் மூலியமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம். பிசாசு
மூலமாய் உருவாக்கப்பட்ட மாபெரும் ஆயுதம். கடைசியாக எரேமியா 17:9. எரேமியா 17:9. எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இதயமே தெற்குள்ளதோ. எல்லாவற்றிலும் பார்க்கிலும் எல்லாரும் எடுத்து வாசிங்கன்னா நல்லா இருக்கும். எரேமியா 17:9 வாசிங்க. எல்லாத்தையும் மொத்தமா சொல்றாங்க. எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதோ மகா கேடுள்ளதாய். அப்ப எல்லாவற்றிலும் பார்க்கிலும் எது மோசமானது சார்? ஒரு மனுஷனுடைய இருதயமே கேடு உள்ளதா இருக்கிறது. எது கேடு உள்ளது? மோசமானது எது? மனுஷனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா படு மோசம். உன்னுடைய இருதயம் சரியா இருந்தா உன் வாழ்க்கை சரியா இருக்கும். உன் இருதயம் சுத்தமா இருக்கும், உன் வாழ்க்கை சுத்தமா இருக்கும். விலகி இருச்சா விலகி போயிடுச்சா? இது இருதயம் நல்லா இருக்கா? எல்லாத்தையும் கறி குடிக்கணும், எல்லாரையும் புலர்ந்து எல்லாத்தையும் மனசு இருந்தா நீங்க உங்களுக்கு குழி தோன்றின்னு அர்த்தம். இந்த சவுலுடைய இருதயம் தாவீதுக்கு விரோதமா இருந்தபடினால்தான் சவுல் அவன் பட்டயத்திலே அவன் மறைந்து போனான். ஆனா தாவீதுடைய இருதயம் சவுலை தொடவே இல்லை. சவுலை தொடவே இல்லை. அவன் இருதயம் நன்மை செய்கிறதா இருந்தாலும் கர்த்தர் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சோ ஆயுதங்கள் கேடு பயங்கரங்கள் மனிதனால் இருக்கிறது, பிசாசினால் இருக்கிறது. மூணாவது உன்னோட சொந்த இருதயமே. நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கும். நீங்க உண்மையா ஆண்டு ஆரம்பிச்சுக்கலாம், உண்மையா கர்த்தரை துதிச்சீங்கன்னா, உண்மையா ஏசப்பாவை தொடங்கினா உங்க வாழ்க்கையில கர்த்தர் 5 நாள்ல ஒரு பெரிய அற்புதம் செய்வாரு. எத்தனை ஆமென் சொல்லுங்க. நம்ம worship பண்ணணும், ஆராதிக்கணும், துதிக்கணும். அப்ப ஆண்டவரை ஆராதிக்கும் போது உங்க மனசுல எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இது சரியில்லை, அது சரி. சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணு அப்படி சின்னதா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சில பேர் பார்க்க முடியாது, அதுக்கு நம்மளே முடியாது. தூக்கம் சும்மா மனசு வச்சுட்டு சொல்லுமணியை சொல்லுங்க. மனசுக்குள்ள வச்சுட்டு அவன் யாருக்கு தீமை செஞ்சாலும் அவன் நன்மை செஞ்சு கர்த்தர் உயர்த்துவார். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு பொறுப்பாடு நானும் கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களாக செய்யணும். ஆமை சொல்லுவார். எது நம்ம சொன்னா நல்ல செய்தி அந்த ஓனர் ஒத்துக்கிட்டான். நம்ம பேசின வேலைக்கு நம்ம பேசுறது ஓனர் ஒத்துக்கிட்டான். அப்ப ஆண்டவர் அந்த 6 லட்சம் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா? இப்பயே சாவி எடுத்துக்க சொல்றோம். இப்பயே சாவி எடுத்துக்க சொல்றோம். சாவி எடுத்துக்க 1 மாசம் உள்ள 4 மாசம் முன்னாடி உள்ள 1 மாசம் ஃப்ரீயா வச்சு 5 மாசம் கூட காசு கூட அப்படின்னா எனக்கு தரவா கேஷ் வரட்டும் உள்ள நுழையும். அவர் வாக்கு பண்ணினவர் அவர் செய்வார். ஒவ்வொரு முறை சபை வளரும் போது கட்டடங்கள் மாறும்போது நிறைய பிரச்சனை வருமே அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டு நீ அதை யோசிக்கிற, நான் தான் உன்னை பேசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் தேசத்துல பஞ்சம் வந்தாலும் உனக்கு, வியாதி வந்தாலும் உனக்கு, போராட்டம் வந்தாலும் உனக்கு, நீங்க ரிலாக்ஸா கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன்.
துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்னை காணுவேன் நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் சொல்லலாம் கர்த்தரை துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் சொல்லலாம் கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்னை காணுவேன் நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் ஓ நரகத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நரகத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் விடுதலை கொடுத்தார் விடுதலை கொடுத்தார் கதரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் ஓ கிருபை உள்ளவர் ஆமென் எல்லாரும் ரெண்டே நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் கை கோயில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசு சொல்லி போவாரு கவலைப்படாது அது வாய்க்காது அது வாய்க்காது அது வாய்க்காது வாய்க்காது உங்களை பார்த்து நீங்கள் வர்ஷிப் பண்ணுவோம் உங்களை பார்த்து நீங்கள் ஆராய்ச்சி இந்த கோயிலில் கொண்டாட வருஷம் எல்லாம் அங்கே மூலையில் வைப்பாரு எல்லாரும் நான் கோயிலும் எல்லாம் வளர்ச்சியும் எட்டாம் வந்து இது மாதிரி மசீன் முடிகிற வரைக்கும் எல்லாம் முடியும் இங்கே அப்படிதான் நடக்கும் தூக்கி போயிடும் மைக்கு பின்னால்